தென்னிந்திய சினிமாவின் குறிப்பிடத்தக்க முக்கியமான நடிகைகளில் ஒருத்தரான நடிகை நித்யா மேனனுடைய நடிப்பில் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக காதலிக்க நேரமில்லை திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தனுஷ்க்கு ஜோடியா இட்லி கடை திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா இன்னொரு திரைப்படத்திலும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பத்திரிகை துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு தான் ஜேர்னலிசம் படித்தேன். நான் ஒரு நடிகையானது எதேச்சியாக நடந்த விஷயம். சின்ன வயசில் ஒரு மாடலிங்காக ஃபோட்டோ கொடுத்து அப்படியே படிப்படியாக நடிகை ஆகிட்டேன். இத்தனை படங்கள் நடிப்பேன் நானே நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் எவ்வளோ நாளைக்கு சினிமாவில் இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சினிமாவை விட்டு சீக்கிரமாகவே விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. இன்கேஸ் நான் சினிமாவை விட்டு விலகாமல் இருந்தால் எதிர்காலத்தில் டைரக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா முழுசாகவே சினிமாவை விட்டுட்டு ஓடி போயிடுவேன். நடிப்பை தாண்டி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரே விஷயத்தில் இருக்கிறது வரைமுறையோடு இருக்குது. பழங்கால கதைகள் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் தாத்தா சில கதைகள் சொல்லியிருக்காரு. நானும் முழு ஆர்வத்தோடு அவரோட கதைகளை கேட்பேன். அப்படி ஒரு முறை அவர்கிட்ட கதை கேட்குறப்ப அது எனக்கு திரைக்கதையாகவே மைண்டில் தோணுச்சு. இப்படி நான் யோசித்து பாதியில் எழுதாமல் விட்ட கதைகள் எவ்வளவோ இருக்குது. அதை ஸ்கிரிப்டாக மாற்றுறது சாதாரண ஐடியா கிடையாது. அப்படி இன்கேஸ் அது ஸ்கிரிப்டாக மாறுனுச்சு, அதுக்கான நேரம் அமைஞ்சது அப்படின்னா ஃபியூச்சரில் நான் ஒரு டைரக்டர் ஆகலாம். ஆனால் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நான் வேறு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஏதாவது எனக்கு ப்ராப்பராக அமைஞ்சது அப்படின்னா சினிமா விட்டு சீக்கிரமாகவே கம்ப்ளீட்டாக விலகிடுவேன். என் சினிமா விட்டு ஓடியே போயிடுவேன்னு சொல்லலாம். அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னா நடிகையாக தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே எனக்கான வேலைகளை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சினிமா விட்டு விலகினாலும் விலகிடுவேன், அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நித்யா மேனன் சொன்னதுனால ஐயோ இவங்க என்னங்க சினிமா விட்டு போயிடுவேன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் இப்போ கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க.